வணக்கம். நான் கிருஷ்ணகுமார், கேரியர் கன்சல்டன்ட். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நீட் எக்ஸாம் இல்லாமல் என்னெல்லாம் கேரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னெல்லாம் கோர்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன விருப்பம். பல பேரோட கனவு வந்து மெடிசன் போகணும், எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படிங்கிறது தான். அதனால் நீட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பசங்க ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ அந்த மாதிரி சில சமயத்தில் வந்து குவாலிஃபிகேஷன் ஆகலை அப்படின்னா அவங்க வந்து தவறான முடிவுகளுக்கு போகிற மாதிரி நிறைய நம்ம பார்த்துருக்குறோம் இதுக்கு முன்னாடி. ஸோ இந்த இடத்துல வந்து அது இல்லாமல் நீட் எக்ஸாம் இல்லாமல் என்னெல்லாம் கோர்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு. நான் இல்லை மெடிக்கல் சைடே பார்த்திங்கன்னா ஃபிசியோதெரபிஸ்ட்டு, ஆக்குபேஷனல் தெரப்பி, மைக்ரோபயாலஜிஸ்ட், லேப் டெக்னீஷியன்ஸ் அந்த மாதிரியான கோர்சஸ்ஸு, அப்புறம் ரேடியோகிராஃபி, நெக்ஸ்ட்டு நேச்சுரோபதி, டயட்டீஷியனு, நியூட்ரிஷன்ஸ் இந்த மாதிரி. ஆக்சுவலாக ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைக்காக நான் ஒரு டாக்டரை பார்க்க போகிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சின்னதாக எனக்கு கையில் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்க்க போகிறேன் அப்படின்னாலுமே டாக்டர் வந்து அடுத்து வந்து எக்ஸ்ரே எடுக்க சொல்லி தான் அனுப்புவார். ஸோ அந்த இடத்துல வந்து ரேடியோகிராஃபி ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ அவர் கொடுக்குற எக்ஸ்ரே எடுத்துனா டாக்டரை பார்த்துட்டு அதன் பிறகு அதில் வந்து ஃபிசியோதெரப்பி பண்ணால் சரியாகும் அப்படின்னா நான் ஃபிசியோதெரபிஸ்ட் கிட்டே போக வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்போ ஃபிசியோதெரப்பி படித்தவங்களும் ஒருத்தங்க தேவைப்படுவாங்க. அந்த இடத்துல நர்சிங் படித்தவங்களும் இருப்பாங்க. நர்சிங் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து ஏதோ மெடிசன் ஏதோ கொடுக்குறாரு, அதை வாங்கணும்னு மெடிக்கல் பண்ணாமல் அங்கே பிஃபார்ம் படித்த ஒருத்தர் இருப்பார். ஸோ பிஃபார்மாக இருக்கட்டும், நர்சிங்காக இருக்கட்டும், இல்லை ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருக்கட்டும், ஆக்குபேஷனல் தெரப்பியாக இருக்கட்டும், இல்லை ரேடியோகிராஃபி படித்தவங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே நான் மெடிக்கல் கோர்ஸில் தான் வருது. ஸோ வெறுமனே நம்ம மெடிசன் மட்டும் இல்லாமல் இந்த கோர்சஸுமே மெடிக்கல் ரிலேட்டடான அந்த ஃபீல்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து செலக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா இப்போதையே இருக்கிற எல்லாருக்குமே இருக்கிற ஒரு மோகம் பார்த்திங்கன்னா மெடிசன் இல்லைனா என்ஜினியரிங் அப்படிங்கிறது தான் இருக்குது. நிறைய இன்ஜினியர்ஸ் வந்து படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸ் எடுத்துகிட்டு ஏன் நம்ம அது ரிலேட்டடான ஒரு நல்ல வேலையில் போகக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு எண்ணமாக இருக்குது. இப்போ நான் மெடிக்கல் சைடுலன்னு போனீங்கன்னாக்கா பிபிஏ இருக்குது, பிகாம் இருக்குது, எல்எல்பி இருக்குது, ஹோம் சயின்ஸ் இருக்குது, ஃபைன் ஆர்ட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்குது. இதெல்லாமும் நமக்கு வந்து நல்ல ஒரு கரியர் ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய சஜஷனாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே மெடிசன் அப்படிங்கிறது இல்லாமல் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு கரியர் ஆப்ஷன் அந்த மாதிரியான கோர்சஸ் படிச்சுட்டு அந்த பாத்தில் போனால் வித்தியாசமாக இருக்கும். நமக்கும் வந்து ஒரே இடத்துல போயிட்டு எல்லாருமே நிற்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து அதில் வந்து யூனிக்காக இருப்போம் அப்படின்னாக்கா அது நல்ல விஷயம் தானே அப்படின்னு தோணுச்சு. இந்த ஒவ்வொரு கோர்ஸை பற்றியுமே சில மணி நேரங்கள் பேசலாம். அந்த அளவுக்கு விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு கோர்ஸ் பற்றியுமே இது வந்து எவ்வளோ வருஷம் படிக்கலாம், தமிழ்நாட்டில் எவ்வளோ காலேஜஸ் இருக்குது, இந்தியாவில் எவ்வளோ காலேஜஸ் இருக்குது, இதன் பிறகு அவங்களோட வேலை எப்படி இருக்கும், என்ன மாதிரியான வேலைகளுக்கெல்லாம் அவங்க வந்து போகலாம் அப்படிங்கிறத பற்றி அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து நான் பதிவு பண்ணணுன்னு விருப்பப்படுறேன். ஜஸ்ட்டு நான் நீட் கேரியர்னு சொல்லிட்டு ஒரு ஓவர்வியூ தான் கொடுத்துருக்கேன். நான் என்ன கோர்சஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. இந்த இடத்துல அதை பதிவு பண்ண விரும்புகிறேன். நீட்டை எழுதி அதில் போகிறவங்களுக்கும் வாழ்த்துக்கள். அப்படி இல்லை நீட்டில் நான் குவாலிஃபை ஆகலை அப்படின்னாக்கா இந்த மாதிரி நிறைய கோர்சஸ்லாம் நம்ம வந்து லைனப்பில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட கேரியரை செலக்ட் பண்ணோம்னாக்கா ரொம்ப சிறப்பாக இருக்கலாம். அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து பதிவு பண்ணுறேன். கட்டாயம் இது வந்து எல்லாருக்குமே வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மெடிசன் இல்லாமல் அதை சார்ந்து அதோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய நிறைய மெடிக்கல் கோர்சஸுமே இருக்குது. நீட் எக்ஸாம் எழுதாமல் அது இல்லாமல் எனக்கு மெடிசன் சைடு விருப்பம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு நான் மெடிக்கல் சைடுமே நிறைய கோர்சஸ் இருக்குது, இன்க்ளூடிங் இன்ஜினியரிங்குமே. ஸோ இன்ஜினியரிங்குமே நான் மெடிக்கல் கோர்ஸு அதுவுமே நீட் எக்ஸாமுக்குள்ளே வர்றதில்லை. அது இல்லாமல் லா இருக்குது, பிபிஏ இருக்குது, ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்குது, மைக்ரோபயாலஜிஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் நம்ம படிக்கலாம். ஸோ நீட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் இந்த மாதிரியான கோர்சஸ்க்குமே படிக்கிறதுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த விருப்பம் இருக்கணும். அப்படி இருந்தாக்கா நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான இடத்துல வந்து நிற்கலாம் அப்படிங்கிற வார்த்தைகளோடு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இதை பார்த்த அனைவருக்கும் நன்றி. வணக்கம். நான்
கிருஷ்ணகுமார், கெரியர் கன்சல்டன்ட். தேங்க்யூ.